முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற அதிமுக கொறடாவுமான எஸ்பி வேலுமணி அவர்களது மகன் திருமணம் கோவை கொடிசியாவில் ABC என அனைத்து ஹால்களிலும் நடைபெற உள்ளது. இதற்கு பல லட்சம் தொண்டர்கள், பல்லாயிரம் VIPகள் குழுமம் இந்த திருமணம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு நெருக்கமான அவருடைய வலதுகரமாக திகழக்கூடிய அம்மன் அர்ஜுனன் வீட்டில் இப்படி ஒரு ரெய்டு நடந்திருப்பது அதிமுகவினர் மத்தியில் பல்வேறு அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி சமசப்புகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கோவை வடக்கு தொகுதி அதிமுக MLAவாக இருப்பவர் அம்மன் அர்ஜுனன். அதிமுகவில் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். முந்தைய சட்டமன்றத்தில் கோவை தெற்கு தொகுதி MLAவாகவும் இருந்தவர் இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தன் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக அம்மன் அர்ஜுன் மட்டுமன்றி அவருடைய மனைவி விஜயலட்சுமி பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் வருவாயை காட்டிலும் 2 கோடிக்கு அதிகமான மதிப்பிலான சொத்துக்களை அம்மன் அர்ஜுன் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. அவருடைய வருவாயை காட்டிலும் 71.19% அதிகம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் கோவையில் இன்று காலை முதலே அம்மன் அர்ஜுனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் படையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வந்தனர். மாலை 7 மணி வரை நடந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இதற்கிடையே காலை முதலே இங்கே இவர் வீட்டின் முன்பு தொண்டர் படையினர் குவிந்தனர். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் மேட்டுப்பாளையம் MLA AK செல்வராஜ், சிங்கநல்லூர் MLA ஜெயராமன் உள்ளிட்ட பல்வேறு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த MLAக்களும் இங்கே வந்து குழுமி தொண்டர்கள் மத்தியில் பேசிவிட்டு சென்றனர். 7 மணிக்கு பின்பு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை முடித்த பின்பு அம்மன் அர்ஜுனன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். மொபைல் உள்ள வருதுண்ணா. எப்படி பாக்குறீங்க? சோதனை என்னென்ன பண்ணாங்க? உங்க மேல 2,75,00,000 ரூபாய்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? என்ன சோதனை? இது சோதனைங்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்ல இருக்கு. எதுவுமே நான் 2016 2021 எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க சோதனையெல்லாம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களோடைய எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தான் நான் வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிக்கலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கு. இன்னைக்கு ஏதாவது இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க? ஒன்றுமே பறிமுதல் செய்யலை. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனாங்க. சோதனை முடிவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஏதாவது அவங்க எழுதி கொடுத்துட்டு ஆமாம், அதான் ஜெராக்ஸ் காப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். வேறு எதையுமே எடுக்கல. என்னோட பேன் கார்டு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு இது எல்லாமே ஒரு 22 ஐட்டங்கள்
வந்து ஜெராக்ஸ் காப்பி நகல் காப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேறு எதுவுமே பறிமுதல் பண்ணல. எல்லாமே அவங்க பார்த்தாங்க. எனக்கு அந்த தகவலும் தெரியல. காலையில் 6:20 நான் வாக்கிங்கில் இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. இன்னும் ஒரு ஆண்டில் தேர்தல் வர சமயத்தில் அதுக்காகத்தான் இந்த ரைடு. எங்கள் அதிமுக தொண்டர்கள் எப்போவுமே நீங்கள் எத்தனை ரைடு கொடுங்க, எத்தனை சோதனையில் சாதனையாக்குறது தான் எங்கள் தொண்டர்களுடைய வேலை. இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சவே மாட்டோம். நீ எத்தனை ரைடு வேணாலும் விடணும். மறுபடியும் என்கொயரி கூப்பிட்டுருக்காங்களா? திரும்ப விசாரணை வருவோம் ஏதாவது சொல்லியிருக்காங்க? கூப்பிடல, அவங்க எதுவுமே சொல்லலை. காப்பியை கொடுத்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கல. ஆனால் எனக்கு இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி செஞ்சல் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த ரைட்ல அவரும் ஒரு பரவல் ட்வீட் பண்ணாரு. இங்க வந்து சந்திச்சிருக்காரு. நன்றி வணக்கம். முன்னாள் அமைச்சர் வணக்கம். ஆனால் முன்னாள் அமைச்சர் இவர் வேலுமணி எனக்கு வீட்டு கல்யாணம் நடக்குது, அதுக்கு அது சம்பந்தப்பட்டு இப்போ இந்த ரைடு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. முழுக்க முழுக்க அரசியல் தான். அவர் என்ன சார் அழகாத்தான் அவர் ஒற்றுமையா தானே இருக்கும். அவர் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நீங்க மீடியா தான். நீங்க அவர் நேற்று கூட நான் பார்த்தேன். அவர் பாவம் அந்த காருக்குள்ள உட்காந்துக்காரு. நீங்க போய் அந்த உங்க லோக்கோ உள்ள தள்ளுறீங்க. அவரு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரு. நீங்க தான் இப்ப உங்களுக்கு தீனி வேணும். நீங்க கூட காலையில ஒரு டிவியில எந்த டிவின்னு சொல்ல தேவையில்லை. தோண்டன்னாங்க. எனக்கு எங்கடா தோண்டா ஒன்னும் இங்க கடப்பாறையெல்லாம் வரலையே. தோண்டன்னு போடுறீங்க. ஆனா அதிமுக செய்தி எதையாச்சும் போடுறீங்களா? ஆனா இன்னைக்கு போடுவீங்க. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க இந்த செய்தி போடுவீங்க. சந்தோஷம். அதாவது நடுநிலைமையா இருங்க. எங்க பொதுச்செயலாளர் எப்ப பார்த்தாலும் சொல்றாரு. அவருடைய செய்தி இந்த விஷயம் போடுங்க. எங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டா அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் எனக்கு வந்து பக்கபலமாக தைரியம் கொடுத்து சென்றார்கள். எங்களுடைய கட்சி தொண்டர்களை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்குமார், ஜெயராம், ஏகேஎஸ், சூலூர் கந்தசாமி போன்ற அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் தாமண்ணன், ஜெயராமன் எல்லாரும் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு உடன் காலையிலிருந்து இதுவரை இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்த அவரோடு சேர்ந்த எங்கள் பகுதி செயலாளர் அத்தனை கட்சி தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த கேஸை நான் கண்டிப்பாக அவங்க எங்கே கொடுக்குறோம் கோர்ட்டில் நான் சந்திப்பேன். ஒரு வருஷம் இதே மாதிரி பல நடவடிக்கைகள் எடுக்கட்டும். அதிமுக எந்த நடவடிக்கையும் பயப்பட மாட்டாங்க. கோவையை பொறுத்தவரை 10 எம்எல்ஏக்களில் 9 அதிமுக எம்எல்ஏக்களே உள்ளனர். ஏற்கனவே 2-3 முறை கோவை தமிழக முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி வீடு சோதனையிடப்பட்டது. அதேபோல் அவருடைய பல்வேறு அலுவலகங்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. அவர் மீதும் பல்வேறு வழக்குகள் இப்போது பதிவாகியுள்ளன. திமுக ஆட்சி வந்து ஒரு 4 வருடம் ஆன நிலையில் இப்போது அம்மன் அர்ஜுனன் வீடு சோதனையிடப்பட்டது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே வரும் மார்ச் 3ஆம் தேதி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற அதிமுக கொறடாவுமான எஸ்பி வேலுமணி அவர்களது மகன் திருமணம் கோவை கொடிசியாவில் ABC என அனைத்து ஹால்களிலும் நடைபெற உள்ளது. இதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த், வைகோ முதற்கொண்டு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வரை அழைப்புதல்கள் அவர் விநியோகித்துள்ளார். இது தவிர இந்தியா முழுக்க உள்ள பல்வேறு பாஜக ஆளும் கவர்னர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் அவர் அழைப்புதல்கள் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. அந்த வகையில் இவருடைய இல்ல விசேஷம் மிக பிரமாண்ட அளவில் பேசப்படுகிறது. பல லட்சம் தொண்டர்கள், பல்லாயிரம் விஐபிகள் குழுமம் இந்த திருமணம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்பி வேலுமணி அவர்களது இல்லத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அதுவும் அவருக்கு நெருக்கமான அவருடைய வலதுகரமாக திகழக்கூடிய அம்மன் அர்ஜுனன் வீட்டில் இப்படி ஒரு ரெய்டு நடந்திருப்பது அதிமுகவினர் மத்தியில் பல்வேறு அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி பல்வேறு கசமசப்புகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது.